சமீபமாக 3 நாளைக்கு முன்னாடி நீங்கள் கேட்ட கேள்வியோட இன்னொரு அங்கன்னு பார்த்தீங்கன்னா, விரைவில் வந்து மோடி அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை தேர்தலுக்கு பிறகு மாற்றி விடுவார், அதிமுகவுக்கு புதிய பொதுச் செயலாளர் வருவார் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தார். அப்போ புதிய தலைமை விவாதத்தில் கூட நான் பேசினேன். ஒரு பாதி உண்மை. என்ன உண்மை? அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர் வரலான்றது உண்மை. அதுக்கு மோடி தான் பண்ணுவார் அப்படின்றது தான் அதில் அங்கே சேர்த்து விடுறது. இப்போது வர தேர்தல் வந்து 2029 அவருக்கு உண்டானதான் அவர் பார்த்துக்கிட்டு இருப்பார். இப்போ அவர் வந்து இன்னொரு கட்சியில் பொதுச் செயலாளர் மாற்ற முடியுமா, கொல்ல முடியுமா, அது எந்தளவுக்கு சாத்தியன்றது அடுத்த கேள்வி. ஃபஸ்ட்டு என்ன, அதிமுகவுக்கு யார் வேணால் பொதுச் செயலாளர் ஆகலாம். ஓபிஎஸ் இருந்திருக்காரு முக்கிய பொறுப்பில், இபிஎஸ் இருந்திருக்காங்க, சசிகலா இருந்திருக்காங்க, ஜானகி இருந்திருக்காங்க, ஜெயலலிதா இருந்தாங்க, எம்ஜிஆர் இருந்தாங்க. 6 பேர் கிட்டத்தட்ட மாறி மாறி முக்கிய பொறுப்பில் இருந்திருக்கிறாங்க அந்த கட்சியில். எல்லாருமே வேறு வேறு குடும்பம், எல்லாருமே வேறு வேறு ஏரியா. ஒருத்தர் கோயம்புத்தூர், ஒருத்தர் தேனி, ஒருத்தர் திருச்சி, சென்னை, இன்னொருத்தர் ஸ்ரீலங்கன் பானு, இன்னொருத்தவங்க அவங்கள கட்டினவங்க மனைவி, இப்படி இருந்திருக்கு. ஆனால் இங்கே எல்லாமே தேனாம்பேட்டை அண்ணாரிவாளையம். கலைஞர் அவர்கள் அவரோட ஃபேமிலி பிளட் லைன். அப்போது பார்க்கும்பொழுது அதிமுகவுக்கு யார் வேணால் பொதுச் செயலாளர் ஆகலாம், அதுதான் யதார்த்தம். ஆனால் அந்த யதார்த்தத்தை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, இது பிஜேபி முடிவு பண்ணுது, அது அவங்க பிஜேபியை வைத்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. சரி, பிஜேபியை விட்டு இப்போது அதிமுக வெளியில் போய் தனியாக நிற்கிது, எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்களா? போட்டாங்களா? போடலை. அவங்க என்ன நினைப்பாங்க, சரி பிரிஞ்சு நின்று பார்த்தோம், இப்போ சேர்ந்து நின்று பார்ப்போன்ற அந்த புள்ளிக்கு போகிறாங்க. அதனால் பிரச்சாரம் அப்படின்னு வரும்போது திமுக வந்து நல்லா பிரச்சாரம் பண்ணக்கூடிய தன்மை விடுது.